வணக்கம். செய்திகள் வாசிப்பது உங்கள் டியூல். தேனி மாவட்டம் உத்தமபாளையம் வட்டம் ராயப்பன்பட்டி புனித அலோசியஸ் துவக்கப்பள்ளியில் ஆண்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழா வெகு சிறப்பாக நடைபெற ஒரே ஒரு காரணம்தான். ஏனென்றால் நேற்று 2 நாடுகளாக இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலிருந்தும் கச்சத்தீவுக்கு சென்று இயற்கையை ரசித்தார்கள். ஆனால் நான் போகவில்லை என்று வருத்தப்படவில்லை. ஏனென்றால் நான் புனித அலோசியஸ் தொடக்கப்பள்ளியில் ஆண்டு விழாக்கு சென்று விட்டேன். கச்சத்தீவை விட இங்கே பாட்டு, நடனம், சொற்பொழிவு என மழலைகளின் குரல் ஒலித்து கொண்டிருந்தது. இந்த விழாவில் கிராம தலைவர், பள்ளி தாளாளர், சான்றோர் அனைவருமே இந்த பள்ளியை பற்றி, இதன் பள்ளியினுடைய நன்மைகள், அதனுடைய பழக்க வழக்கங்களை பற்றி வெகு சிறப்பாக எடுத்துரைத்தார்கள். பள்ளியில் படிப்பை விட மாணவர்களுக்கு முதலில் ஒழுக்கமே தேவை என்று, இந்த பள்ளி ஒழுக்கத்தை தான் முதலில் சொல்லிக் கொடுக்கிறது என்று சான்றோர்கள் கூறினார்கள். இதில் என்ன ஒரு வியக்கத்தக்க விஷயம் என்றால், இந்த பள்ளியில் 5ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு 6ஆம் வகுப்பிற்கு வேறு பள்ளி சென்ற பூமிஷா என்ற மாணவியை இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அழைத்து பெருமைப்படுத்தினார்கள். இந்த பள்ளியின் சிறப்பை எத்தனை பேர், எத்தனை நாட்கள் கூட இந்த பெருமையை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அதை கேட்டுக்கொண்டே இருக்கும் நான் இந்த பள்ளியிலே தான் படித்து கொண்டிருக்கிறேன். அதனால் இந்த பள்ளியின் சிறப்பு என்னவென்று அவர்களை விட எனக்கு மிக நன்றாகவே தெரியும். அவ்வளவு அருமை, அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பள்ளி, சிறப்பு வாய்ந்த ஆசிரியர்கள், சிறப்பு வாய்ந்த தாளாளர். பள்ளி மாணவர்கள் என்றாலும் வகுப்பறையில் வகுப்பாசிரியர்கள்தான் அந்த வகுப்பறையில் இருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் என்ன தேவை, என்னென்ன சொல்லிக் கொடுத்தால் ஒவ்வொரு மாணவர்களும் புரிந்து கொள்வார்கள், எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் என்று புரிந்து நடத்தும் ஆசிரியர்கள் இருக்கும் பள்ளி. இவ்வளவு ஒரு சிறப்பு வாய்ந்த பள்ளி. இந்த ஆண்டு விழாவின் சிறப்பிற்கு முக்கிய காரணமான நடனம், ஆட்டம், சிலம்பாட்டம், கராத்தே போன்ற அனைத்து விஷயங்களையும் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களை தான் நாம் பாராட்ட வேண்டும். ஏனென்றால் வீட்டில் குழந்தைகள் இருந்தால் அவர்களை சரியாக சாப்பிட வைப்பது கூட கஷ்டம். ஆனால் அவர்களை பள்ளிக்கு அழைத்து சென்று சிலம்பம் சொல்லிக் கொடுத்து, கராத்தே சொல்லிக் கொடுத்து, அனைவரும் ஒரே மாதிரி இது மாதிரி டான்ஸ் ஆடணும் சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களை நாம் வெகுமாக பாராட்டி வருகிறார்கள். நாமும் டியூல் டெய்லி நியூஸ் சார்பாக பாராட்டி வருகிறோம். ஆசிரியர்களுக்கு தகுந்த மழலைகள், ஆனால் மழலைகளுக்கு தகுந்த மாதிரி ஆசிரியராக மாறிக்கொள்கிறார்கள். வீட்டில் குழந்தைகளை தாய் பார்ப்பது போல் 8 மணி நேரம் பள்ளியில் ஆசிரியர்கள்தான் தாயாக இருந்து பார்த்து கொள்கிறார்கள். அதனால்தான் இந்த ஆண்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. நான் பேசுவதை கேட்பதை காட்டிலும் இந்த கலை நிகழ்ச்சிகளை மற்றும் சான்றோர்கள் அளித்த பெரும் பேச்சாற்றலையும் நீங்களே பார்த்து இந்த சிறப்பை அறிந்து கொள்ள இந்த நிகழ்வை இனி தொடர்ந்து காண்போம். செய்தியாளர் மற்றும் செய்தி வாசிப்பாளர் உங்கள் டியூல். நன்றி, வணக்கம். At our school, many special guests attended, including Reverend Brother T. Anthony Raj, SKJ, Headmaster of St. Aloysius High Secondary School, Reverend Brother A. Xavier, SKJ, Correspondent of St. Aloysius Schools, Mrs. Jeffrey Jeevan, Union Chairman of Uttamapalayam, Mr. P.J. Padraj, President of Rappenbetti, and Reverend Brother P.L. Shaurilu, SKJ. Our students carried the Olympic flame, which made the day.
several government health programs, including the anti-drugs campaign on November 11, 2024, followed by the Veer Katha 4.0 competition. Our school also hosted regular extracurricular activities such as music, karate, swim, and dance classes every Wednesday, fostering creativity, discipline, and physical fitness. We organized events like greeting card making, essay writing, handwriting competition, and Thirungal recitation, alongside vocabulary building project to improve their language skill. We also had science exhibition, contribute significantly to the overall development success of our students' health awareness program. The health awareness program was held by the Primary Health Center on November 8, 2024 to educate students about health and hygiene. Mrs. Sumati and Health Inspector Mr. Surya Kumar spoke about dengue prevention. Students learned about disease prevention, cleanliness, vaccination, and avoiding mosquito breeding. The program encouraged better